ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முள்ளங்கி பீக்கன்னு சொல்ல அழிந்து வரும் பாரம்பரிய வித்துகளில் இது ஒரு காய்ங்க. இது வந்து முள்ளங்கி பீர்க்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நிறைய அயனு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இப்போ எப்படி கடையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இது போல தான் நம்ம பீர்க்கங்காய் போல தான் உள்ளே வந்து இருக்குங்க. நம்மளுக்கு பாருங்க, இது போல தான் பீர்க்கன் விதைகள் போதவா விதைகளும் வந்து இருக்குங்க. இது வந்து காஞ்சிச்சுன்னா விதைகள் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்து வருங்க. இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது பீர்க்கங்காய் எப்படி இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குதோ அதே போல் தான் இதுவும் வந்து இருக்குங்க. நம்ம அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம காயை இது போல் கட் பண்ணிக்கலாங்க. அதனோட விதைகள் வந்து பாருங்கள், முட்டை வடிவில் இது போல் தான் இருக்குங்க. காஞ்ச வினாடி இதே மாதிரி வெண்மை நிறத்தில் தாங்க இருக்குது இந்த காய்கள் விதைகள் வந்து. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க நம்ம அடுப்பில். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கிறேங்க நான். இது நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க மிளகா. இது போல் பொரிஞ்சு வந்ததும் நாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம நல்லா இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு வந்து இந்த டிஷ் செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா மணம் வர அளவுக்கு அந்த சீரக மல்லியெல்லாம் மணம் வருதுங்க. நல்லா இந்த வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வறுவட்டு வந்துருச்சுங்க. இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு திருப்பி அதே வாணலியை நம்ம வச்சுக்கலாங்க. அதில் மீதம் இருக்கிற எண்ணெயே நம்மளுக்கு போதுமானதுங்க, அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ இந்த காயை வந்து இதில் சேர்த்தி நம்ம வதக்கிட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம். நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த காய் வந்து வெந்து வந்துடுங்க. ரொம்ப டைமெல்லாம் பிடிக்காதுங்க இந்த காய் வேகிறதுக்கு. இப்போ இது கூடவே நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம உப்பு வந்து இது கூடவே நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பத்திரினா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம கடையில் செய்ய போகிறனால இதில் தேவையான அளவு தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. நல்லா இது கொதித்து அந்த காய் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு தட்டு வச்சு நம்ம ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நம்ம 4 நிமிஷத்துக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு நல்லா குழைவாக வெந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு. ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சூடு நம்மளுக்கு ஆறி வரட்டுங்க. நீங்கள் மண்பானை இருந்துச்சுன்னா போட்டு அதில் கூட கடையிலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்கணுங்கிறனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க.
இப்போ இது கூடவே நம்ம ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியிலே நம்ம சேர்த்தோம்னா அது ஊறிக்கிங்க. நம்ம இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் மருந்து இதெல்லாம் போட்டு வர்ற காய்கறியில் நம்ம நாகரீகமாக இப்போ வந்து சாப்பிட்டு வர்றங்க. இது போல் அழிஞ்சு வர்ற பாரம்பரிய இனமான இது போல் இப்போ முள்ளங்கி பீங்காய் இது போல் நிறைய வகைகள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு சத்து அதிகமாக இருக்குங்க. வித்தியாசமான சுவையிலையும் இருக்குங்க. இது போல் அழிஞ்சு வர்ற இனங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருக்கிறவங்க வந்து இந்த விதைகளெல்லாம் வாங்கி நட்டு நம்ம வளர்த்தி இது போல் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது சூடு வந்து நம்மளுக்கு ஆறட்டுங்க. நம்மளுக்கு இப்போ இது வந்து சூடு ஆறி வந்துருச்சுங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் அந்த முதல்ல வறுத்த அந்த பொருட்களை எல்லாம் மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இப்போ அது கூட இந்த புளியோடு சேர்த்தி நம்ம ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதிகமாக சேர்த்தாமல் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது போல் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டுருக்குறேங்க. தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்து வரலாங்க. பாருங்கள், இது போல் நம்மளுக்கு அரைச்சி நல்லா பேஸ்ட்டு போல் வந்துருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற இது எல்லாத்தையுமே தண்ணியோடு வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி சும்மா ஒரே ஒரு சுற்று மட்டும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க. ஆப்போசிட்டில் ஒரு சுற்று அடித்து திருப்பி ஆஃப் பண்ணி நம்ம திருப்பி ஒரு சுற்று அடித்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நைஸாக வந்து முதல்ல அரைச்சது போல் அரைக்கக்கூடாதுங்க. நம்ம இப்போ இது போல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. ஒன்றும் பாதியமாக இது போல் தான் இருக்குங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைவிடக்கூடாதுங்குது. நம்மளுக்கு அந்த காய் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணுங்க, திப்பி திப்பியாக. இப்போ ஒரு வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க. அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. கருவேப்பிலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அது பொரிஞ்சு வந்தது நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற கலவை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப நேரம் கொதிக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. தாளிச்சது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சுவையான முள்ளங்கி பீர்க்கன் கடையில் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லி இலை தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க. சூப்பராக அஸ்தலான டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க. நன்றிங்க.